910 நாட்களாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பொடவூரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை பாதிக்காத வேறு இடத்தில் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும். 90% விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் அமைப்பது மக்கள் விரோத செயல் என பிரச்சார வாகனத்தில் இருந்து உரையாற்றினார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலை, காட்டுப்பள்ளி துறைமுக திட்டங்களை எதிர்த்த திமுக இப்போது விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவது ஏன்? இந்த திட்டத்தில் திமுகவிற்கு ஏதோ லாபம் இருப்பதால்தான் என விமர்சித்தார். தனது கள அரசியல் பயணத்தை இங்கிருந்து தொடங்குவதாக அறிவித்த விஜய், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, விவசாயிகள் நலன் ஆகியவற்றுக்காக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டேன் என உறுதியளித்தார். பொடவூர், ஏகனாபுரத்தில் மக்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், மீண்டும் ஊருக்குள் வருவேன் என உறுதி கூறினார். தமிழக அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்ததைப் போல பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும் என்றார். மத்திய மாநில அரசுகள் விமான நிலையத்திற்கான இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். விவசாய நிலங்கள் அல்லாத குறைந்த பாதிப்புள்ள இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்.